முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஸ்ரீ கணேசன்களுக்கும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என் கூட டாக்டர் பட்டம் வாங்கின இன்னொரு 2 பேருக்கும் ப்ளஸ் மினிஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை நான் என்னோடதுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இதுக்கு முழு காரணம் என்னுடைய அப்பா அம்மா தான். ஏன்னா இந்த ஃபீல்டில் சினிமாவில் எனக்கு இந்த அளவுக்கு எல்லாமே இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே பிறந்த குழந்தையிலேருந்து 9 மாத குழந்தையிலேருந்து என்னை நடிக்க வச்சு ஒன்று சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது என்னோடய தாய் தகப்பன் தான். ஸோ இதுக்கு முழு காரணம் இது அவங்களுக்கு தான் இது போய் சேரணும். இப்படி ஒரு அப்பா அம்மா எனக்கு அடுத்த ஜென்மத்தில் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தட்டி கொடுத்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு நான் இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இது முழுக்க என் தாய் தகப்பனுக்கு தான் போய் சேரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய 11வது பட்டமளிப்பு விழாவில் சென்ட்ரல் மினிஸ்டர் திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவருடைய பட்டமளிப்பு விழாவின் சிறப்புரையை ஆற்றினார்கள். இந்த விழாவில் 3 பேருக்கு ஹானரரி கரசா அதாவது டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. திரு விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் திரு டி மாரியப்பன் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிற சிம்பு அவர்கள் இன்று முதல் டாக்டர் சிலம்பரசன் என்று அழைக்கப்படுவார்கள். அவருடைய கலை பயணத்திற்காக கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் அவர்கள் கலைத்துறைக்கு பலவித விதத்திலே அவர் சேவை செய்திருக்கிறார்கள். அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்தபோது 6 மாத குழந்தையாக அவருடைய நடிப்பை தொடர்ந்திருக்கிறார். இன்றும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 50 படங்களை நெருங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு பன்முகம் படைத்த கலைஞர், அதாவது நடிப்பு மட்டுமல்ல, டைரக்ஷன், பாடலாசிரியர், பாடல் எழுதுவது, ஸ்க்ரீன் பிளே, ஒரு திரைத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அனைத்துலேயும் அவர் ஈடுபட்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால அவருக்கு இன்று வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது. அதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா, இன்றைக்கி எனக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எனக்கு டாக்டரேட்லாம் கிடைக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த வருஷம் எனக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இன்வைட் பண்ணி டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். I am reminded of some of the stalwarts who have represented the state nationally and globally. We have grown up reading about the contribution of luminaries like Ramanujan and C.V. Ramanji to their respective fields, and the list of such names who have made our country proud in the eyes of academic world is indeed a long one. But the contributions of the state go far beyond academic prowess. Starting from the founder of HCL Technologies to the chief scientist of WHO, the state of Tamil Nadu has made and is continuing to make a stellar contribution to the growth and pride of our nation. And I'm sure this batch of graduating students from this prestigious institute will continue flying the flag high in the future. So within a short span of time, Vistas has become a well-known center for higher education, which caters to about 14,000 students with faculty strength of about
700. The strength of any institution can be attributed to the commitment and determination of its leadership. And I commend the Chancellor and his team of distinguished educators for their standout effort. Please put a round of applause for all of them for their contribution, for their efforts. It is clear that the Institute has established a vibrant and diverse environment for nurturing of young minds, not just through the variety of courses on offer, but also by making the Institute a home for students from diverse social, cultural, and geographical backgrounds who live and study together. That is an example of Ek Bharat Shresth Bharat also. As a firm believer in the role of educational institutes in shaping our youth, it is a privilege to be a chief guest of this 11th convocation of Wales Institute of Science, Technology and Advanced Studies for the year 2020. Nelson Mandela had aptly said, and I quote, "Education is the most powerful weapon which you can use to change the world," I unquote. Today marks a milestone in the lives of all the graduates present here today, who will carry forward the education they have received and use it to change the world for better. Today marks the beginning of your future. A convocation ceremony naturally holds an important place in every student's heart. All the hard work, dedication, commitment, and enthusiasm that you have shown over the past few years culminates into celebrating this moment where you are recognized for your success. College can sometimes be daunting, and it is undoubtedly a time filled with much stress as fun. But you have made the journey and reached the pinnacle. So I congratulate all of you for your achievement, and you should feel proud of this moment and give yourselves a deserved pat on your back. I would also like to take this moment to acknowledge how important this day is also for your parents. Every student's accomplishments result from their parents' constant and unwavering support, motivation, and encouragement. So this day belongs to them as much as it belongs to the students. And I'm sure you have made your parents proud and you will celebrate the occasions with them. But while we are on the subject of what is important, let us not forget the contribution of the professors, teachers, who have devoted their time and energy into ensuring this day materializes for all of you. Isaac Newton had once said, and I quote, "If I have seen further, it is by standing on the shoulder of giants," I unquote. And it rings loud and true in this moment. Always remember the contribution of your professors who have lifted you and helped you see farther in the future and shape your dreams. As you step into the future today, I urge all of you to not lose sight of all the things which are important in your life. That includes your health and well-being. Why I'm talking about health today? Because of the COVID-19 pandemic, we have seen the disruption. We have seen how the lifestyle changes. We have seen how the work style changes. So please take care of your health. Please stay healthy, stay fit. And if the youth is healthy, they can contribute more in the nation building. So we are still living within a pandemic, and it has made us re-evaluate our lifestyle choices. I request all of you to make a conscious effort to include sports and physical activity as part of your life. Why I'm saying so is, it should be part of your daily life. As Prime Minister Modi says, fitness ka dose, aadha ghanta roz. And Dr. Ishri K. Ganesh not only is promoting education, providing education,
but also providing the sports facilities and promoting sports as well. So please make physical activity as part of your daily life, no matter what profession path you may choose to follow. You, the youth of our nation, is our biggest strength. In my tenure thus as the Minister of Youth Affairs and Sports, I have seen the powerful and positive impact that youth can and should have on the future of our nation. Hence, your health reflects the nation's health, as much as your prosperity reflects the nation's growth. So in today's serve at the click of a button world, let us not forget to move our muscles, include technology to support your active lifestyle, not substitute it. Finally, today marks the start of your next, today marks the start of the next chapter of your life, where you truly become nation builders. Your actions from this day will in some way or the other contribute towards our nation's growth. Embrace this role and this challenge. Embody Mahatma Gandhi's rallying cry. Be the change you wish to see the world. Be the change you wish to see in the world. On this day, a day before the National Youth Day, this is also my rallying cry to you and every youth of this nation. You have the skills and the voice, and I can assure you that myself and the entire government machinery will stand by your side to support you as we together chase a more prosperous future of India. Whether you take up a job, you start up, you have a startup company, or you become an entrepreneur, I wish you all the best in your future endeavors, and I'm sure that as you walk out of the doors of Vistas, you will be embarking on path towards triumph. As you have been adequately equipped with the knowledge, skills, and spirit offered by this great institution, may your light sparkle, and may its light emerge victorious throughout the country. My heartiest congratulations to all of you. May all your dreams and aspirations come true. Stay healthy, stay safe. Once again, my heartfelt thanks to Dr. Ishri K. Ganesh for inviting me and giving me opportunity to address all of you. I wish I would have been there personally. Maybe in future, I'll be there personally and physically present in this great institution. Thank you once again. Vanakkam. Jai Hind, Jai Bharat.